சார், ஹேமலதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. நான் பிரம்மம் என்று தெரிந்த பின்னும் உணர்வு என்ற மாயை தொல்லை செய்கிறது. உணர்வு என்ற மாயை தொல்லை செய்கிறது. அதை மீறி இது உடலுக்கான உணர்வுகள் என சமாதானம் அடைந்தாலும் சில நேரங்களில் நாம் அதை மறந்து மாயையால் சிக்கிக்கொள்கிறோம். இதை எப்படி சரி செய்வது? இறைவனிடம் கலப்பதற்கு இதுவே தடையாக உள்ளது. அடியன் சந்தேகம். மாயை என குறிப்பது உணர்வுகளை, துக்கம், துரோகம், ஆசை, இதைத்தான் மாயின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் விளக்கணும் சாமி. தவறு திருத்திக் கொள்வது தான் ஞானம். ஞானம் புதுசாக ஒரு தகவலை உங்களுக்கு யாருக்கும் சொல்லலை. வேதம் மனிதர்களே நான் புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்னு எதுவும் புதுசாக சொல்ல. இப்போ என்ன தான் வேதம் சொல்லுது உபனிஷத்துனா, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிற, அதை சரி பண்ணிக்க அப்படின்னு தான் சொல்லுது. அப்போது கரெக்ஷன் தான் பண்ணுது. என்ன கரெக்ஷன் பண்ணுது? நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறியோ அது தப்புன்னு சொல்லுது. அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னை பற்றி நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் அது உனக்கே தெரியும். அதை கரெக்ட் பண்ணுறது வேதத்தினுடைய. இப்போ வேதம் கரெக்ட் பண்ணி என்ன பண்ணிச்சு? நீ நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை நீ அப்படின்னு சொல்லுது. நீ நினைக்கிற ஆள் இல்லை. இப்போ நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் உபனிஷத்து என்ன ஒன்று சொல்லுதுன்னு பார்ப்போம். அப்புறம் ஏன் அந்த மாதிரி நாம் நம்மளை இப்படி மதிக்கலைங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ அவங்க கேட்குறது கேள்வி, உபனிஷத்து உங்களை பார்த்து நீ தான் பிரம்மம்னு சொல்லிடுச்சு. ஆனால் நீங்கள் உங்களை பார்த்து என்ன சொல்கிறீங்க? இந்த மூஞ்சுக்கு நான் பிரம்மமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் உங்களை எப்படி சொல்கிறீங்களா அதுதானே பலமாக இருக்கும். இன்னொருத்தர் சொல்லிட்டு போகிறது எப்படிங்க பலமாக இருக்க முடியும்? வேதமோ இல்லை ஆச்சாரியாவோ சொல்லிட்டு போவார், அவருக்கு என்ன பொழுதுபோகலாம் ஏதாவது சொல்லுவார். நான் படுற கஷ்டம் அவருக்கு தானே தெரியும். இப்போ உங்களை பற்றிய மதிப்பீடை சரி செய்கிறது தானே வேதம். முதல்ல சரி செய்யாத போது நீங்கள் எப்படி பிரம்மன்னு ஒத்துக்கிட்டீங்க? முதல்ல உங்களை பற்றிய மதிப்பீடு அழிந்து போகன்னா அப்புறம் தானாகவே நீங்கள் பிரம்மமாக இருப்பீங்க. பிரம்மங்கிறதே வச்சுக்கிறோம், நம்முடைய மதிப்பீடே விட மாட்டேங்கிறோம். இங்கே சொல்லப்பட்டது உங்களுடைய மதிப்பை மாற்றி சொல்லுது. நீ உங்களை பற்றிய உங்களுடைய கருதுகோளை, உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் பிரம்மம் என்று மாற்றிக்கொள்ளுங்கள்ங்கிறோம். நான் மாற்றிக்கிட்டேன், இருந்தாலும் நான் இன்னும் அது எனக்கு என்னை பற்றிய மதிப்பீடு இன்னும் இருக்குதுன்னா மதிப்பீடு மாற்றுறது தான் நம்முடைய முக்கிய நோக்கம். இப்போ தன் மதிப்பீடு என்ன அப்படின்னு பார்ப்போம். தன் மதிப்பீடு தான் நம்ம தன்மானம்னு சொல்கிறோம். தன்னை பற்றிய ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு மானம்னு பேர். தன்மானம் தன் மதிப்பீடு. பொதுவாக ஒரு பெண்ணை கூப்பிட்டு உன்னை எப்படி யார் மதிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என்னை யார் மதிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸ்கூலில் இருக்கும்போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கூட பேச மாட்டேங்கிறாங்க. காலேஜ் படிக்கும்பொழுதும் ஒதுங்கி இருக்கிறாங்க, யாரும் மதிக்கிறது இல்லை. அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு கட்டின வீட்டில் யாரும் மதிக்கிறது இல்லை. குறிப்பாக ஹஸ்பண்டோட தங்கச்சி, எல்லார் வீட்டில் எப்படி இருக்கும், அக்கா, ஏதாவது ஒரு அப்படி இல்லைன்னா குடும்பத்தையே சம்பந்தம் இல்லாமல் அந்த குடும்பத்தில் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பேருக்கு அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஒரு அக்கா மட்டும் இருக்கும், அது அண்ணனை ஒரு தம்பியோடையே சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அது பார்த்தா ராணி மாதிரி இருக்கும். நம்முடைய ராணியை இன்னொரு வந்துட்டாளோ அப்படின்னு அப்படி வரும். இப்போ ஒரு பெண்ணும் தன்னை எப்படி மதிப்பிடுறாங்க? முதல்ல தன்னை பெண்ணுன்னு மதிப்பிடுறாங்க. அப்புறம் நீ எப்படி பிரம்மமாவ? இன்னும் முதல்ல பெண்ணுன்னு நம்ம நினச்சிட்டேன், மனுஷன் நினச்சிட்டேன் முதல்ல. அப்போ மனுஷன் ஒன்று முடிவு பண்ணதே தப்பு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நான் மனுஷனே இல்லையா? அதான் பிரம்மம்னு சொல்லிட்டேன், தப்பு மதிப்பீடுங்கிறேன்ல. அப்போ மனுஷன் அந்த போட்டது தப்பு மதிப்பீடா? மனுஷ ஜாதியில் பெண்ணுன்னு போட்டது தப்பு மதிப்பீடா? பெண்ணுங்கிறதுனால ஒருத்தனுடைய மனைவிங்கிறது தப்பு மதிப்பீடா? அப்போ எனக்கு இவங்கெல்லாம் அதை செய்யலைன்னு சொல்கிறதெல்லாம் காரணம் தப்பு இல்லையா? அப்போ என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க? சரி, மற்றவங்க உன்னை என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல பார்ப்போம். உன்னுடைய மகள் ஒன்று அம்மாங்கிறா, உன்னுடைய சகோதரி உன்னுடைய தங்கைன்னு சொல்கிறா,
உன்னுடைய கணவன் உன்னை மனைவின்னு சொல்கிறா, பெத்த அப்பா உன்னை வந்து மகள்னு சொல்கிறா, ஸ்கூலுக்கு போனால் குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, டீச்சர்னு மதிப்பு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நீ வேறு வேறு மாதிரி தெரிகிற, ஒவ்வொருத்தரும் உன்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீ உன்னை எப்படி பார்க்குற? நீ டீச்சராக பார்க்குறியா, உன்னை அம்மாவாக பார்க்குறியா, அக்காவாக பார்க்குறியா, மகளாக பார்க்குறியா? அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தானே நீ ஒன்று அப்படி பார்க்குற. அந்த இடம்லாம் நீங்கின பிறகு நீ மாத்திரம் இருக்கும் பொழுது உனக்கு நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லாருக்கும் ஒரு உறவு இருக்குதே, உனக்கு நீ என்ன உறவு? என்ன சார் உறவுன்னா இப்போ 2 பேராக இருக்கிறாங்க அப்படின்னு இப்போதைக்கு கேட்குறேன் நான். உனக்கு நீ எப்படி மதிப்போடுற, நீ உன்னை எப்படி நீ உணர்கிறாய் அப்படின்னு. அப்போ நம்ம எல்லாரும் எப்படி உணர்கிறோங்கிறது முக்கியம் இல்லையா? எல்லாரும் எப்படி உணர்கிறோம்? இந்த 15 பேர் அல்லது 16 சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள், வேலை செய்கிற இடம், பணிபுரிகின்ற ரோடு, வீடு அல்லது நண்பர்கள், இந்த பொது இடங்கள், இங்கே எங்கே போனாலும் அவர்கள் எப்படி மதிப்பு உங்களுக்கு கொடுத்தாங்களோ அது தானே நீங்கள் போட்டு வச்சுக்கிற மதிப்பாக இருக்குது. இப்போ உங்களுடைய மதிப்பு, உங்களை பற்றிய மதிப்பு, உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது முதல்ல தப்புன்னு புரிஞ்சுக்குங்க. அது நீங்கின பிறகு தான் உங்களுடைய உண்மையான மதிப்பு பிரம்மங்கிறது தெரியும். சரி, பிரம்மம்னா எப்படி இருக்கும்? அந்த மதிப்புனால் என்ன? என்னுடைய உணர்வு இப்போ பொதுமக்களால் ஏற்பட்ட உணர்வு, அல்லது நான் பிறந்து ஒரு உடம்பில் இருப்பதனால ஏற்படுற உணர்வு, இப்போ சரீர உணர்வும் இந்த உறவினர்கள் கொடுக்கின்ற இந்த சுற்றுச்சூழல் உணர்வும் தான் என்னை வந்து மிகுதுவாக என்னை வச்சிருக்குது. அப்போது அந்த உணர்வில் சுருக்கமாக சொல்லணும்னா 3 விஷயத்த சொல்கிறேன். எல்லாரும் போல் நான் சாகிறவன், அந்த உணர்வு இருக்கும் இல்லையா? சாவு பயம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? சாவை பற்றிலாம் நான் பயப்படுறதில்லை சார். சரி, சாவை பற்றி பயப்படுறதில்லை, ஆனால் உனக்கு மான மரியாதை பற்றி பயம் இருக்குதில்ல? மான மரியாதை கெட்டு போனால் நீ இருப்பியா? அதில் பயம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி. பயம் இல்லாதவன் யார் இருக்கிறான்? இப்போ எல்லாருமே அழிவு குறித்து பயம், மான மரியாதை மாறிவிடுமோன்னு பயம். மான மரியாதைக்கு ரொம்பவும் மக்கள் அடிமையாயிடுறாங்க. தமிழகத்தில் எங்கே போய் பார்த்தாலும் தெருவிலலாம் ஒவ்வொரு செவருலேயும் போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. அதில் பார்த்தா தலைகள் இருக்குது, முகங்கள் இருக்குது, குட்டி குட்டி முகங்கள், பெரிய முகங்கள். காது குத்து விழா, ஒரு பெண் வந்து பெரியவளாயிட்டா அது ஒரு விழா. அப்புறம் அவங்க தலைவனுக்கு சினிமா விழா. எங்கே பார்த்தாலும் வருக வருக, போக போங்க. எதையாவது வெளிநாட்டில் பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்கணும், செவுரு முழுக்க போஸ்டர் இருக்கும். ஒரு மரம், கிளை, அப்புறம் லேம்ப் போஸ்ட்டில் கூட ஒரு சின்ன இடத்துல அதை ஒட்டியிருக்கிறான். உங்களுக்கு இந்த பிரச்சனையாக இந்த நமக்கு அனுபவம். எல்லாருமே தன் மதிப்பை கூட்ட பார்க்குறாங்க, போஸ்டர் அடித்து மதிப்பை கூட்டுறாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு பெரிய பேனரு, கல்யாணத்துக்கு ஒன்று, குழந்தை பெற்றுட்டா ஒன்று, இப்படி நம்ம பார்க்குறோம். நியூஸ் பேப்பரில் பார்த்தாலும் நிறைய தலைகளாக இருக்குது. ஆர்பிச்சோரியும் தலை இருக்குது, வெளிநாடு போயிட்டு வந்து தலை. எங்கே பார்த்தாலும் தன் முகம் இருக்கணும், அதனால் எல்லாரும் மதிக்கணும். மான மரியாதை ரொம்ப பெருசாக நினைக்கிறேன். அப்போது இதெல்லாம் தப்பு மதிப்பீடுன்னு சொல்கிறோம். தனக்கு வந்து அழிவு வந்துவிடும், தனக்கு மான மரியாதைக்கு நாசம் வந்துவிடும், மாறிவிடும். எனக்கு எல்லாமே அளவுடையதாக தான் இருக்குது, எனக்கு போதவில்லை. இந்த உணர்வு தானே எல்லாருக்கும் இருக்குது. இந்த 3 உணர்வு தானே எல்லாருக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது. எனக்கு சிலதெல்லாம் போதலை, எனக்கு ஆயுள் குறைவு, நான் செத்துடுவேன். அப்புறம் நான் மாறிக்கொண்டிருக்கிறேன், கிழவன் ஆகிட்டுருக்கிறேன், தலைமுடி கொட்டுது, தலை நரைச்சி போகுது, பல்லில் சொத்தை இருக்குதுங்கிறாங்க. இப்போ கால்சியம்லாம் டெஃபிஷியன்ட்டு, போனில் வந்து ஒரு வீக்னஸ் இதுங்கிறாங்க. இப்படி மாறிக்கிட்டே இருக்குது. நான் மாறுபவன், நான் அழிபவன், நான் அளவுக்குட்பட்டவன். இந்த 3ம் தானே உன்னுடைய சுய மதிப்பீடு. இந்த உலகத்தில் எவ்வளோ மதிப்பீடு ஒன்று பார்த்தா இந்த 3ல் எல்லாரும் சமந்தான். எல்லா ஜீவர்களும் இந்த 3லும் சமம். இப்போது வேதம் என்ன சொல்லுது? இந்த மதிப்பீடு தப்புங்கிறார். நீங்கள் ரீஎவாலுவேஷன் பண்ணுங்கள். எக்ஸாமினேட்டில் வந்து மார்க் வந்து யூ எக்ஸ்பெக்டட் 90, அங்கே வந்து ஒரு 56 தான் கொடுத்துருக்குறாங்க. இவன் சவால் பண்ணுறான், என்னுடைய ஆன்சர் ஷீட்டை கொடுங்க, நான் பார்க்கணும். அதுக்கு ஒரு அமௌண்ட்டு 75 ரூபா 100 ரூபா கட்டினோம்னா ரீடோட்டலிங் பண்ணி கொடுப்பாங்க. அதில் இவனுக்கு நம்பிக்கை இல்லை. மறுபடியும் ஏற்கனவே தப்பாக தான் வேல்யூ பண்ணியிருக்கிறாங்க, அது டோட்டல் பண்ணால் கரெக்டாக இருக்கணும். டோட்டலிங் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? ரீஎவாலுவேஷன். அதுக்கு ஒரு 500 ரூபா கட்டணும். 500 ரூபா கட்டிட்டு பார்த்தோம்னா இன்னொரு எக்ஸாமினரை வச்சு மறுபடியும் அவரை வந்து எவாலுவேட் பண்ண சொல்லுவாங்க. அவர் எவாலுவேட் பண்ணது
5 மார்க் 3 மார்க்குள்ளே இருந்ததுன்னா ஓகேன்னு அது வந்து மாற்றவனும் கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சமாக ஒரு வித்தியாசம் வந்ததுன்னா இன்னொரு எக்ஸாமினருக்கு கொடுத்து அதை வந்து ரீஎவாலுவேட் பண்ணுவாங்க. அப்போ 2 எக்ஸாமினர் வச்சு பண்ணணும். இதுதான் அப்ஜெக்டிவ். அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் வந்து திருப்தி அடைகிறீங்க இல்லையா, உங்கள் மதிப்பை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறீங்க இல்லையா, இப்போ அதை வந்து மாற்றிக்கொள்கிறீர்கள் இல்லையா, ரீஎவாலுவேஷன். இப்போ வேதனை சொல்லுது ரீஎவாலுவேஷன் பண்ணு. என்ன எவாலுவேஷன் பண்ணுற? நீ அழிபவன் சொன்ன இல்லையா, அது சொல்லுது நீ அழியாதவன் சொல்லுது, நீ சாகாதவன் சொல்லுது. அப்போ என்னெல்லாம் செத்துட்டு பாடையில் கொண்டு போய் எரிச்சிட்டாங்களே என்ன, அப்போ நீ இருப்ப. நீ அழியாதவன் சொல்லுது, மாறாதவன் சொல்லுது. அப்போ நான் ஒருவேளை நான் அழிந்த பிறகு இன்னொரு உடம்புல போயிட்டு மாறிடுவேன்ல, அதுவும் கிடையாது. நீ மாறாதவன், அழியாதவன், மாறாதவன். ஓகே, அதெல்லாம் நான் மாற்றிக்கிறேன் சார். அளவுடையவன் அளவற்றவன் சொல்கிறீங்களே, அது எப்படி சார்? எப்படி இருந்தாலும் நான் அளவுடையவன் தானே. இல்லை, நீ அளவற்றவன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் வேதாந்தம் முழுக்க படிக்கணும். இப்போ இந்த கேள்வி பதில் அது நான் சொல்ல முடியாது. ரீஎவாலுவேஷன் பண்ணும்பொழுது தன்னை பற்றிய மதிப்பீடை ஒருவன் மாற்றிக்கொள்ளணும். இல்லை, இப்போ வேதாந்தம் வந்து உங்களை பிரம்மம் சொன்னால் அது ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்க முடியுமான்னு? அது முழுத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். அதில் ஏதோ ஒரு சொல்ல மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. என்னுடைய பெயர் மற்றும் தேவதத்தனில் பிரம்மம் இல்லை, நீ பிரம்மம். அப்போ பிரம்மம் என்று நீ உணரணும்னா முதல்ல உன்னை பற்றிய தப்பு உணர்வுகளை நீ அழிக்கணும். எதை கொண்டு அழிக்கணும்? சரியான உணர்வை கொண்டு அழிக்கணும். அழிபவனுன்ற உணர்வை அழியாதவன்ற உணர்வு கொண்டு அழிக்கணும். இப்போ எங்கெல்லாம் உனக்கு அழிவு குறித்து பயம் வருதோ, நாசத்தை குறித்து பயம் வருதோ, அப்போல்லாம் நான் அவிநாஷி என்று நீ நினச்சிக்கணும். ஏன் நான் அவிநாஷி அப்புறம் நான் வந்து அவிநாசியில் தரிசனம் பண்ணேன், உண்மையில் நான் தான் அவிநாஷி. அதை நீங்கள் உணரணும்ல. எப்போ அதை உணர்வீங்க? அழிவு குறித்து பயம் வரும்பொழுது நீங்கள் உணரணும். எப்பவுமே உணர்ந்திருக்க முடியாது. அது சந்தர்ப்பம் வரும்பொழுது நான் அழிய மாட்டேன். மாறுதல் குறித்து பயம் வரும் இல்லையா, தன்னுடைய தொழில் மாறுது, வருமானம் மாறுது, இப்போ பொருளாதாரம் மாறுது, உன் வயசு மாறுது, உடம்பு மாறுது, இதெல்லாம் உறவுகள் மாறுது, இறந்த பிறகு இன்னொரு உடம்பு மாறுது, இதெல்லாம் வரும்பொழுதும் நான் மாறாதவன் அப்படின்னு உன்னை சாஸ்திர ஞானத்தை கொண்டு புரிஞ்சுக்கணும். அப்புறம் அளவற்றவன் புரிஞ்சுக்கணும். அளவற்றவன்கிறது எதை குறித்து அளவற்றவன்? இந்த உடம்பு அளவுடையது தான், உன்னுடைய அறிவோட அளவுடையது தான், உன் மனசு அளவுடையது தான், உன் பிராணசக்தி அளவுடையது தான். இதெல்லாம் இதெல்லாம் நீ இல்லையே, இதெல்லாம் அளவுடையது, நீ அளவற்றவன். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த கரெக்ஷனை நம்ம செய்ய வேண்டியிருக்குது, ரீஎவாலுவேஷன் பண்ண வேண்டியிருக்குது. ரீஎவாலுவேஷனை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க? குறைந்தபட்சம் இந்த பிரம்ம அறிவு நம்மக்கிட்ட வந்துடுச்சுன்னா பிரம்ம உணர்வும் வரணும். ஒரு அறிவு வந்தால் ஒரு உணர்வு வரணும். இது வரைக்கும் உலகத்தில் நீங்கள் பெற்ற அறிவு, உங்கள் சொந்தக்காரங்களோ உறவினர்களோ சுற்றுச்சூழலோ உங்களுக்கு கொடுத்த அறிவு, நீ இவ்வளவு தான், நீ இவ்வளவு தான், இவ்வளவு தான் ஒன்று சொல்லிச்சு. அந்த அறிவுக்கு வச்சு நீங்கள் உணர்வையும் அடைஞ்சிங்க. நான் இவ்வளவு தான் நீங்கள் உணர்ந்தீங்க. இப்போ வேதம் சொல்லுது நீ பிரம்மங்கிற புது அறிவை கொடுத்தது. அப்போது உனக்கு புது உணர்வும் வரணும். அந்த உணர்வு எப்படி இருக்கும் சார் அப்படின்னா அது ஒரே வார்த்தையை சொல்லலாம், திருப்தி, போதும் என்ற ஒரு மன நிறைவு தான். மன நிறைவோடு வாழ்வது தான் இந்த வேதாந்தத்தினுடைய ரகசியம். ஆத்மவித்து சோகம் தரதி, சோகம் நீக்கம்தான். பகவத்கீதையிலே முதல்ல ந சோஷதி, கவலைப்படுவதற்கு அருகதையற்றது கவலைப்படாதே என்று தான் சொன்னார். அப்போ கடைசியில் அர்ஜுனன் என் சோகத்தை விட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ சோக நிவர்த்தியாக தான் 18 சாப்டரும் இருக்குது. இப்போ வேதத்தினுடைய மெயின் முக்கியமான தாற்பயமே மனிதனுடைய சோக நீக்கம். சோக நீக்கம்னா மீதி என்ன இருக்குன்னா ஆனந்தம் இருக்கும். ஆனந்தத்தை அது கொடுக்க போகிறது இல்லை, நீ ஆனந்தந்தான். அதை சோகங்கிற ஒரு டப்பா போட்டு மூடிடுங்க. நான் சோகங்கிறத நீக்கிட்டேன்னா ஆனந்தம் தானாக வெளியே வருது. இப்போ குறைந்தபட்சம் இந்த பிரம்ம ஞானத்தினால் நம்மளை சோதிச்சுக்கணும், ரீஅவாலுவேட் பண்ணணும். என்கிட்ட நிறைவு இருக்கிறதான்னு பார்க்கணும். தினமும் நீங்கள் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் நிறைவாக இருக்கிறேனான்னு ஒரு கேள்வி கேளுங்க. நிறைவு இல்லைன்னு சொன்னோடனே உனக்கு என்ன நிறைவில்லை? நீ அழியாதவன், மாறாதவன், அளவற்றவன். உனக்கு என்ன நிறைவு குறைச்சல்? எப்பொழுதெல்லாம் உங்களை நிறைவுக்கு, மன நிறைவுக்கு சோதனை ஏற்படுகிறதோ,
அப்போ மட்டும்தான் அந்த வேத ஞானம் உங்களுக்கு துணையாக வரணும். நான் மறந்துட்டேன், பொது வாழ்க்கையில் அப்படியே இறங்கிட்டு போகும்போது நான் வேதாந்தெல்லாம் அப்படிலாம் மறக்கவே முடியாது. யாரும் ஞானியெல்லாம் கூட நான் பிரம்மம்னு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அவனுக்கு வாழ்க்கையில் அன்றாடம் வருகின்ற தன்னுடைய சோகத்தை அவன் பார்க்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது தான் தெரியுது சோகப்படுவதற்கு அருகதையே இல்லையே, சோகம் உண்டாகின்ற இடம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு அவன் வந்து சீர்தூக்கி பார்க்குறான். அப்படி பார்க்கும் பொழுது நாளடைவில் 10 நாள் 15 நாள் இந்த சோக நிவர்த்தி மாத்திரையை மட்டும் டெய்லி சாப்பிடுங்க. இதுதான் நமக்கு சிபாரி. சோக நிவர்த்தி மாத்திரை என்ன? சோகம் வந்தால் அதை நீ யாருக்குன்னு கேளு, யாருக்குன்னு கேளு, பிரம்மத்துக்கா இல்லை வேறு யாருக்கான்னு. என்றோ ஒரு கால் இந்த இடத்துல வந்து தேவதத்தன் பேர் சொல்லி பல உறவுகள் கொண்டாடி என்னை வச்சுருந்தான், அவனுடைய சோகம் இது, அவன் நான் அல்ல அப்படின்னு உடனடியாக அந்த சோகத்தை நாம் டிஸ்கார்ட் பண்ணணும், ரீஎவாலுவேட் பண்ணணும். இது செய்யும்பொழுது 10 நாளில் இந்த ஜுரம் போயிடும். இல்லைன்னா மறுபடியும் அந்த கோர்ஸை இன்னும் ஒரு 5 நாள் கண்டினியூ பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்கா யாருக்கும்? இருக்கா? இருக்குதா? கொஸ்டின்ஸ் இருக்கா? சுவாமி, இப்போ நாங்கள் இந்த ஆத்மஞான பாதையில் வர முன்னம் எங்களோட வருவதற்கு முன்னம் எங்களை அறியாமல் இளமை காலப்பருவங்களில் எங்களை அறியாமல் செய்த தவறுகள் ஏதாவது பிள்ளைகள் செய்திருப்போம். எல்லாரும் அது தெரியாமல் செய்திருக்கிறதுகள் இருக்கும். அதுகளுக்குரிய பாவ புண்ணிய பலன்கள் இது நாங்கள் இப்படி ஒரு நிலைமையை வந்து இதெல்லாம் அறிஞ்சு கொண்டு வரையில அதுகளின் அந்த பாவ புண்ணியங்கள் என்ன மாதிரி எங்களை பிறகும் தொடருமா அல்லது அதுக்கு பிறகு தானாயே அழிஞ்சு போயிடுமா? நாங்கள் இப்போ அறிகிறோம், நாங்கள் இப்போ யாருக்கு தொடருமா? இந்த செய்தவர் ஞானம் அடைந்தவனுக்கு. ஞானம் என்ன அடைஞ்சா? நான் பிரம்மம் அடைஞ்சேன். பிரம்மத்துக்கு பாவ புண்ணியம் வருமா? வராது, வராது. நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. பிரம்மத்துக்கு வராது. ஆனால் எவனோ ஒருத்தன் சொன்னான்ல அவனுக்கு வரும். ஏன்னா இன்னும் அவன் தன்னை பிரம்மன் முடிவு கட்டல. முடிவு கட்டிட்டாக்கா அவனுக்கு வராது. இந்த கேள்வி வருதுன்னு சொன்னால் அப்போ அவன் வந்து தனியாக சரியாக முடிவு கட்டலை. மற்றவங்க செய்த முடிவே தான் இன்னும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறான். தன்னுடைய முடிவு தன்னை யாருன்னு அவன் இன்னும் உணரலை. இன்னும் மற்றவர்கள் சொல்லுகின்ற சொல் பேச்சை கேட்டுட்டு தன்னை மனைவியாகவும் தங்கையாகவும் பெண்ணாகவும் ஆணாகவும் தான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறான். பற்றாக்குறை ஆசாமியும் போதாதவனும் சாக போகிறவன் நோயாளி என்று தானே தன்னை முடிவு பண்ணியிருக்கிறான். பிரம்மங்கிறத இன்னும் முடிவு பண்ணலை இல்லையா? எவன் ஒருவன் பிரம்மம் என்று முடிவு பண்ணானோ, பிரம்மத்திற்கு பிரம்மம் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை, எனவே அதுக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, அது பிறக்க போகிறதும் இல்லை, அது அழிய போகிறதும் இல்லை, அது ஆனந்த ஸ்வரூபம். இந்த அறிவும் உணர்வும் சேர்ந்து வரணும். வழக்கமாக அறிவு வந்ததுன்னா கூட உணர்வும் வந்துடும். தன்னுடைய மகள் வெளிநாட்டில் இருக்கிறா, அவள் பற்றிய நினைப்பு வந்த உடனே உணர்வும் வந்துடும். அப்போ உடனே போய் பீரோ திறந்து அவள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவள் போட்டு இந்த ஃப்ராக்கு கையில் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து அப்படி மோந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த உணர்வு வந்துடுது, அந்த அறிவு வருது. அறிவும் உணர்வும் அப்படி கை கோத்துக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ பிரம்மங்கிற அறிவு வந்தால் அப்போ பிரம்மங்கிற உணர்வும் கை கோத்துக்கிட்டு வரணும் இல்லை? வரமாட்டேங்க. இப்போ பிரம்ம அறிவை விட நான் வந்து ஜீவன்கிற அறிவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நல்லா எரேசர் போட்டு அழிக்க வேண்டியது. அப்போ அதுக்கு அழிக்கிறதுக்கு எப்போ சந்தர்ப்பம் வரும்? எப்பெல்லாம் ஜீவனுக்கு துன்பம் வருதோ அப்போ தான் வந்து பிரம்மங்கிறத நினச்சி பார்ப்பான். ஆனால் சோகத்தை நீங்கள் டெய்லி கவனிங்க. தெர்மாமீட்டரை வச்சு ஃபீவரை செக் பண்ணுறாங்க இல்லையா, காலையில் மத்தியானம் சாயங்காலம். அப்புறம் ஒரு பிளாட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. போட்டோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் இருக்குது, நார்மலில் 94 94 94 அப்படின்னு வந்துடுது. அப்புறம் ஓகே நீங்கள் புறப்படலாம், டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாமளும் வந்து நம்மளோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும். என்ன டெம்பரேச்சர்? சோகம் இருக்குதா? எப்பெல்லாம் நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறோம், எப்பெல்லாம் இந்த உடம்புக்குள்ளே வைத்தறிச்சல் கிளம்புது, எப்பெல்லாம் அந்த பயங்கிற ஒரு கிளி வியர்வை கொட்டுது, அப்புறம் எப்பெல்லாம் வந்து ஆசைங்கிற பிசாசு நம்மளை தொல்லை பண்ணுது, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா
சார்ட் நீங்கள் வரைஞ்சிட்டு பாருங்கள். ஆசையில் நில் பேலன்ஸு, ஃபீவரு ஸ்ட்ரைட் லைன் வந்துடுச்சு, இந்த பொறாமைங்கிற வெறுப்பு கோபம் இதெல்லாம் அதுவும் போயிடுச்சு, அன்பு கருணை தயை ஆனந்தம் அப்படியே மேலே ஏறிட்டுது ஸ்கேல். யூ ஆர் க்யூர்டு. இப்போ டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். யூ ஆர் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஜீவத்துவம் அண்ட் யூ ஆர் ப்ரொமோட்டட் டு பிரம்மம். இதுதான் இதை அன்றாடம் நம்ம செக் பண்ணணும். இதுதான் நிதித்தியாசனம்.